ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜுகீஸ் வீடியோவில் ஒரு டேஸ்டியான சிக்கன் 65 முறுமுறுன்னு எப்படி பண்ணுறதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன பிஞ்ச் ரெட் ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். 3 ஸ்பூன் அரிசி மாவு, இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் திக்கான கர்டு யூஸ் பண்ணுங்க. அப்போதான் நல்லா க்ரீமியாக இருக்கும், சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பொடியும் போடுவாங்க, ஆனால் நான் அரிசி மாவை வச்சே நான் செஞ்சு காட்டுறேன். இதுவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருந்தாலும். இப்போ நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையுமே கோட் ஆகுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா ஊறி இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். மினிமம் ஒரு ½ hour இல்லை 45 minutes ஆச்சும் ஊற வச்சுருங்க, டைம் இல்லைன்னா. ஆனால் 1 hour ஊறிச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் அதை திருப்பி விட்டுக்கிறேன். மசாலா எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே ப்ராசஸை நெக்ஸ்ட் பேட்ச்க்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.